சொல்லிடுறேன். குமார் அன்னைக்கு வந்தாரு, லைவ்ல வந்தாரு, கேட்டாருன்னு சொல்லிடுறேன். எனக்கு அவர் கால் பண்ணி இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மந்த்ஸ்க்கு மேல ஆகுது. யாரு கால் பண்ணி? வினோத். வினோத்தா? நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணேன், நீ பார்த்தால். நீ பார்த்தால்னா குமார் யார என்ன? சொல்றாரு? வினோத் பார்த்தாராமா, நான் பார்த்தனா? இவர் நம்பர் என்கிட்ட இல்லவே இல்லையே, குமார் அண்ணன் நம்பரு. இவர்கிட்ட தான் இருக்கு, வினோத்திட்ட தான் இருக்கு குமார் அண்ணன் நம்பரு. ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்கல்ல, சொன்னேன் இல்லையா? அந்த அம்மா போன் பண்ணுச்சு. ஹாஸ்பிட்டல்ல, காவேரி ஆஸ்பத்திரியில 8 மாத்திரை கொடுத்தாங்க. வெறும் வயிற்றுலயே சாப்பிடுன்னு டார்ச்சராம். அப்பதான் வெளியில அனுப்புவேன்ட்டாங்க. ஐயோ, நான் காலையில உயிரோடு இருப்பேனோ என்னமோ எனக்கே தெரியல அப்படிங்குது. ஐயோ, வயசானவங்களை எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் தர்ஷன். நல்லா தெரியுது. என்ன பண்றது சித்ராமா? அவங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு தான் நடப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுத்தான் ஆகணும். அவங்க ஆஞ்சியோ ஜெயந்தி பண்ணியே எனக்கே புரியல. ஆகணுங்கிறாங்க. ஹார்ட் ஆபரேஷன் பண்ணும்போது என் உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பயப்படுறாங்க. ம். நீங்க நான் நீங்க செத்தாலும் அடிக்கடி பரவாயில்ல கொஞ்சம் வீட்டுல. நீங்க அடிக்கடி கொஞ்சம் பேசுங்க சித்ராமா, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இதுல வேற நானு, நீ என்னடி உன் வீட்டுக்காரனுக்கே சப்போர்ட் பண்ற அப்படிங்குது. நான் எங்கே சப்போர்ட் பண்ணேன்? எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. இனி இடையில வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்குது. வினோத் நண்பா நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் மெசேஜ் பண்ணேன்னு சொல்றாரு குமாரண்ண. ஓகேவா ஜெயந்தி? ஆனா அவர் அதுக்கு ரிப்ளை பண்ணலையா. வணக்கம் வணக்கம் அக்கான்னு ஆயாஸ். ஆயாசு. வணக்கம் ஆயாஸ், வாங்க வணக்கம். மெசேஜ் பண்ணுங்க, பேசுங்க. ஒரே ஒரு மெசேஜ் போட்டு எஸ்கேப் ஆயிருவீங்க, அப்புறம் திடீர்னு நடுவுல வருவீங்க. ரெகுலரா அப்படியே டச்ல இருங்க ப்ரோ. அயாஸ் ப்ரோ. ஓ, என்ன சொன்னா ஆயாஸ் வினோத் சாப்பிட்டாச்சா? குமார்? டீ காப்பிலாம் வினோத் ஓவரா குமார் போகுது அண்ணன் நம்ம. என்ன சொன்னாங்க வினோத் குமார் அண்ணன்? உன்னைத்தான். என்ன சொன்னாங்க வினோத் குமாரண்ணா? தனியா படிக்கணும், சேர்த்து படிக்கிறீங்க. எங்க அக்கா பேசிட்டு இருக்கிற ரசிகர் தான் எனக்கு என்ன வேலை? என்னன்னு என்ன ஆயாஸ் இப்படி சொல்லிட்டீங்க? ஆயாஸ் ப்ரோ வாங்க, சாப்பிட்டீங்களா? லைக் போடுங்கப்பா. 10 கூட வரல. ரொம்ப போர் அடிக்குதோ? ஆயாஸ், ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க. ஒருவன் எந்த ஊரு அக்கா? திருவண்ணாமலைப்பா. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களின் ஒருவன். சாப்பிட்டீங்களா? 10வது லைக், ரொம்ப நன்றி ஆயாஸ். நீங்க எந்த ஊரு? உங்களின் ஒருவன். அம்மா சூப்பரா படிச்சீங்க. ரொம்ப நன்றி ஜெயந்தி. பழகிடுச்சு. பழகிடுச்சுமா, பழகிடுச்சு. 11 இருக்கா? எனக்கு 10 தாண்டா காட்டுது ஜெயந்தி. இன்னைக்கு ரேஷன் கடையில் ஃபுல்லா வேலை, அதனாலதான் வர முடியல. ரேஷன் கடையில என்னங்க வேலை? நீங்க லாரி தானே ஓட்டுறீங்க ஐயாசு? இன்னைக்கு நகை என்ன விலை விக்கி தெரியுமா? பெண் பிள்ளைகளை வைத்திருக்கும் தாய்மார்களே, இன்னைக்கு நகை 1 கிராம் 11,000 தொட்டு விட்டது. ஏன் நாங்கெல்லாம் வயித்துல புளிய கரைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நகை விலைய 1 கிராமே அந்த விலைனா, 8 கிராம் நகை எவ்வளவு ஆகுது? கிட்டத்தட்ட 88, 8 10 80, 8 1 8 88,000 ரூபாய் ஆயிடுச்சு. எனக்கு சைடுல இன்னொரு வேலை கூட இருக்குது. ரேஷன் இல்ல, அரிசி போடுற வேலை. அந்த வேலையெல்லாம் இந்த வேலைக்கு போவேன். சூப்பர் ஆயாஸ்.
ஏதாவது அரிசி, ரேஷன் பொருள் ஏதாவது தேவைப்பட்டா கேட்டா